என்னம்மா என்னாச்சு? என்னடா அப்படி நின்னுட்டு இருக்க? தாலி செயின் போனா வேற வாங்கிக்கலாம். டைம் ஆகுதுமா. சுப்ரியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாமா. என்னடா நீ கவலைப்படாத, எல்லாம் கிடைச்சிரும். பொம்பளை பொண்ணு என் தாலி மீட்டு கொடுக்கறன்னு ஓடிட்டு இருக்கா. ஆம்பளை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. மா டைம் கிடைச்சிரும். போய் சரடா அவங்க கிட்ட வாங்கிட்டு வாடா. அம்மா ஒண்ணும் பயப்படாதம்மா, தாலி பாக்கெட் ஒண்ணும் ஆகாது. என்னாச்சுமா? சேன திருடிட்டா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. அவனை புடிங்க. யாராவது புடிங்க. அவனை புடிங்க. டேய் டேய் நில்லுடா. நில்லு. டேய் தோ கிளம்பிட்ட சுப்ரியா. தோ 5 மினிட்ஸ்ல வந்துறேன். ஏங்க பண்ண இந்த பொம்பளை இப்படி துரத்தின்னு வரா? இவனா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருப்பாளோ? டேய் டேய் நில்லு. தோ வந்துறேன் நீ. டேய் நில்லுடா. உன்னை விட மாட்டேன். வரேன். டேய் டேய் நில்றா. என்னம்மா வந்துட்டாங்களா? தோ இப்போ வந்துருவாங்க சாமி. என்னம்மா இது 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னேன், இன்னும் வரலையே. கேட்டா இப்ப வந்துருவாங்கன்னு சொல்ற? இந்நேரம் 2-3 கல்யாணமே பண்ணிருக்கலாமா? ஐயோ இருங்க சாமி, நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி பாக்குறேன். பண்ணுமா. என்னம்மா என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது சாமி. ஒருவேளை கார்ல சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க சாமி. சரிம்மா, அவங்க எப்ப வேணாலும் வரட்டும். நானும் 2-3 இடம் போகலான்னு பார்த்தேன், அது முடியாது போல இருக்கே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க சாமி. அப்படி இல்லைன்னா நானே உங்களை அனுப்பி வச்சிடுறேன். அப்ப சரிம்மா. திருட்டு பய எங்க ஒண்ணா தெரியலையே. இவ வேற மலை மாடு மாதிரி ஓடுறா. ஐயோ சுப்ரியா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. 10 பவுன் போனா போய் தொலைட்டுமே. இதுக்கு மேல ஒன்னா ஏன் மூச்சு போயிடும். போய் தொலைட்டோம். ஐயோ கிட்ட வந்துட்டாலே. நிக்க போறியா இல்லையா? டேய் டேய் எங்கடா ஓடுற? நில்லு. எங்க ஓட பாக்குற? நில்லு. தாலி குடு குடு குடு. எங்கடா ஓடுற? குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? குடு குடு குடு. நான் இனிமே திருட மாட்டேன், என்ன விட்டுருமா. டேய் எங்கடா ஓடுற? பொம்பளை கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு செயின் அறுத்துட்டு எங்க ஓடுற? ஐயோ ஓடுறியா நீ?
ஆ? இவனா உன்னை எந்திரி எந்திரி. மாமா வேணாமா விட்டுருமா வலிக்குமா விட்டுருமா மாமா ஏண்டா? ஆ? என்ன நினைச்ச? ஆ? ஏண்டா? நாங்க சாமி கும்பிட வரும்போது நீ திருட்டுத்தனமா பார்த்தத நான் பார்த்துட்டேன். நாங்க சாமி கும்பிடும் போது நீ செவரேறி பார்த்தல, அப்பவே பார்த்துட்டேன். ஆ? உன்னை அங்கே புடிச்சு உதைச்சிருந்தா இவ்வளவு தூரம் ஆயிருக்காதுல்ல. என் அத்தை தாய். ஐயோ, ஏண்டா இப்ப பொம்பளை கழுத்துல இருந்து தாலியா இருக்கிற நீ மாமா, விட்டுமா. மனுஷனா சொல்லு. ஆ? என்னடா பாக்குற? ஆ? நான் நிறைய செயின் திட்டு இருக்கேன், போலீஸ் கிட்ட மாட்டிருக்கேன், நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி அடி நான் எங்கேயுமே வாங்க தெரியுமா? உன்னை இந்த பாரா நானா இருக்கவே அடிச்சதோட விட்டேன். இதுவே எங்க ஊர்ல நடந்திருந்தா குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. போடா போ. இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன், எங்க கிராமத்துல பண்ணுவாங்க பாரு, அதே மாதிரி பண்ணிடுவேன். திருடுற புத்தி இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கு வரவே கூடாது. போ. ஐயோ, கனிதாயமா, என் அத்தை தாலி பாக்கியத்துக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க. என் அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அத்தை, இந்தாங்க அத்தை உங்க தாலி. கிடைச்சிடுச்சா குடும்பம் பிள்ளையாரப்பா, என் தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டேன். நல்ல வேளை பூமிகா, எப்படி அவனை துரத்திட்டு போய் போடுச்சு. என் தாலி செயினை வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. உனக்கு இந்த அளவுக்கு வேகம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்லத்த, அவெல்லாம் சின்ன பையன். காட்டுல நான் தனியாலாம் ஓடி முயல் எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஏமாத்திரம். ஏய், சும்மா உன் பெருமை எல்லாம் பேசிட்டு இருக்காத. மா நேரம் ஆச்சுமா. மா சுப்ரியா நமக்காக கோயில காத்துட்டு இருப்பாமா. வா சீக்கிரம் போய் நிச்சயத்தை முடிச்சிடலாம். நிச்சயதார்த்தத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோண்டா. ஆமாண்டா, நிச்சயதார்த்தத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அப்பா கையால இந்த தாலி என் கழுத்துல போட்டுக்கணும்டா. மா என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? சுப்ரியா எனக்காக கோயில காத்துட்டு இருப்பா. நீ என்னடானா இப்பவே அப்பா கிட்ட போய் அவர் கையில இந்த தாலி கட்டிக்கணும்னு சொல்ற? ஏன் நீ இந்த தாலி உன் கழுத்துல போட்டு கூடாதா? அதான் ரெண்டு பேரும் நல்ல வருஷ கணக்கு வாழ்ந்து முடிச்சிட்டீங்களே, இன்னும் ஏமா சென்டிமெண்ட்ல பாத்துட்டு இருக்க? டேய் மதன், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? உன்னை விட சுப்ரியாவை நீ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தான்டா ஆசை. ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துருச்சே, என்ன பண்றது? இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குடா. அத நீ புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், நிச்சயதார்த்தத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். மா என்னம்மா நீ கடைசியில நீயே நிச்சயத்தை தடுத்து நிறுத்திட்ட. ச்சே. டேய், இன்னைக்கு நடக்கலன்னா என்னடா? அதான் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்றேன்ல. வாடா போலாம். ஆமா ஆமா மச்சான், அத்தை சொல்றதுதான் சரி. ஒரு தடவை புருஷன் கட்டின தாலி தவறி கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் புருஷன் கையால தான் கட்டிக்கணும். ஏய் சீவாய முடி. இந்த நிச்சயம் நடக்கலன்னா உனக்கு தானே சந்தோஷம், அதான் அப்படி பேசிட்டு இருக்க. வரும்போது அழுதுட்டே வந்திய, நீ நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. இப்ப சந்தோஷமா? டேய், இப்ப ஏன்டா அவளை திட்டிட்டு இருக்க? இப்ப ஏன் தாலி அறுந்ததுல என் மனசு ரொம்ப திக்கு திக்குங்குதுடா. பாவம், உங்க அப்பாவுக்கு அங்க எதுவும் ஆயிடக்கூடாதுடா. முதல்ல வீட்டுக்கு போவோம். அவர் முதல்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதிடா. அவர் இருக்கிறதுனால தானே நான் பூவும் பொட்டுமா இருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கோடா. ஆமா அத்தை, உங்களுக்கு
பூவும் பொட்டும் தான் முக்கியம். அதே மாதிரிதான் எனக்கும் பூவும் பொட்டும் தான் முக்கியம். என்னங்க என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ஐயோ அப்பா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. இந்தாங்க இந்தாங்க, இந்த தாலிய முதல்ல என் கழுத்துல கட்டுங்க. கட்டுங்க தாலிய. என்னடி இது? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன்னு போனேன், திடீர்னு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட சொல்ற, என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? பிள்ளையார் கோயில் ஒரு பாவி பையன் திடீர்னு வந்து என் தாலி அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். நல்ல விலங்க அவனை பிடிச்சு வாங்கிட்டோம். அதான் அருந்த தாலிய நானே கட்டினா உங்களுக்கு நல்லது இல்லைங்க. அதனாலதான் உங்களை கட்டி விட சொன்னேன். என்னடி இது? எத்தனையோ பேர் ரோட்ல வராங்க போறாங்க, அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு கரெக்டா உன் தாலியை வந்து அறுத்திருக்கானா, நீ வேற யார் தாலியாவது பறிக்க நினைச்சியா? என்னடி திரு திருன்னு முழிக்கிற? நீ வேற யார் தாலியாவது பறிக்கணும்னு நினைச்சா சொல்லு. பா, என்னப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவோட தாலிய ஒரு திருட்டு போய் அறுத்துட்டு போயிட்டான். அவனை நான் ஓடி போய் பிடிச்சு கஷ்டப்பட்டு திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லம்மா? ஆமா ஆமாங்க, மதன் தான் வேக வேகமா ஓடி போய் அந்த திருடனை பிடிச்சு அவங்கிட்ட இருந்து இந்த மாங்கல்யத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துட்டான். ஐயோ, என்ன மச்சானத்தே இப்படி போய் சொல்றாங்க? ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் ஒருத்தங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? ஏய், நான் அப்படி சொல்லடா. உன் தாத்தா அடிக்கடி என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன புரியலையா? நீ எந்த தப்பும் பண்ணாம இருந்தா உன்னை தேடி எந்த பாவமும் வராதுன்னு சொல்லுவார். அதுதான் அப்படி சொன்ன. இப்பயாவது புரியுதா? என்னங்க, எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? என் திருமாங்கல்யத்தை ஒரு திருட்டு பையன் பறிச்சுட்டான்னு நானே வேதனைப்பட்டு இருக்கேன். நீங்க என்னடானா வியாக்கானம் பேசிட்டு இருக்கீங்க. மாங்கல்யம் பறி போன உடனே என் மூச்சே நின்னு போச்சு தெரியுமா? ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்தேன். நீங்க எனக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா என் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க, இப்போ நல்ல முகூர்த்த நேரம் தாங்க. உங்க கையாலேயே இந்த தாலியை கட்டி விடுங்க. ஆமாங்க, நானும் எத்தனையோ பேருடைய தாலி செயின் திருடு போனதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா திருடு போனது எதுவுமே இது வரைக்கும் திரும்ப வந்ததில்ல. ஆனா என் தாலி செயின் திரும்ப வந்திருக்குன்னா அது நான் செஞ்ச புண்ணியம் தாங்க. ஆமா மாமா, அத்தை கழுத்துல அந்த தாலிய கட்டுங்க. கொண்டா.
இப்பதாங்க என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த திருட்டு பையன் என்னை என்ன பாடுபடுத்திட்டான். சரி சரி விடு, இனிமேலாவது போகும்போதும் வரும்போதும் பார்த்து போ. சரிங்க. நல்ல வேளை உன் கழுத்துல சின்ன காயத்தோட இந்த செயின் அறுந்து போயிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி, ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரிப்பா. அம்மா அம்மா சீக்கிரமா கோயிலுக்கு போய் டக்குன்னு நிச்சயத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். சுப்ரியா காத்துட்டு இருப்பாமா. இன்னைக்கு வேண்டாம் மதன். மாங்கல்யம் பறிப்பை திரும்ப கிடைச்சிருக்கு. எனக்கு மனசே சரியில்லடா. இன்னொரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோ. அம்மா அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சே. அப்பா உன் கழுத்துல தாலி கட்டிட்டாருல, வாமா போலாம். நான் சொன்னா கொஞ்சம் கேளுடா. நான் சொன்ன காரணமா தான் சொல்லுவேன். நம்ம போன காரியம் தடப்பட்டு போச்சு. தடப்பட்ட காரியத்தை மறுபடியும் நல்ல நாள் பார்த்து தாண்டா நடத்தணும். அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம். மா சுப்ரியா கோயில்ல காத்துட்டு இருப்பாமா. டேய், ஒரு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லு, அவ புரிஞ்சுக்குவா. ஏமா இப்படி பண்ற நீ? மா என் போன் எங்க விழுதுன்னு தெரியலமா. ஐயோ, போன் தொலைஞ்சிடுச்சா? ஆமாமா, திருடனை பிடிக்க ஓடுனல. மச்சான், நீங்க எங்க புடிச்சீங்க? நான் தானே திருடனை புடிச்சேன். ஆமாடி, இப்ப அதுவா முக்கியம். உன் பின்னாடி ஓடி வந்தல, அப்ப எங்க தவற விட்டோம் போல இருக்கு. ஐயோ அம்மா, சுப்ரியா எத்தனை கால் பண்ணான்னு தெரியலையேம்மா. மச்சான், நான் வேணா போய் போனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரட்டுமா? டேய், போன் இப்ப யார் கையில கிடைச்சிருக்குன்னே தெரியலையே. யார் கையில கிடைச்சிருக்காது மச்சான், நான் தேடி பார்த்துட்டு வரேன். அந்த போன் கிடைச்சிரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய், அந்த போன் போனா போட்டோம், அத நீ ஒண்ணு போய் தேட வேணாம். ஏன்டா அப்படி சொல்ற? மா, இவ கையில போன் கிடைச்சு அந்த நேரம் யாராவது போன் பண்ணாங்கன்னா ஏதாவது உளறிடுவாமா. என்ன மச்சான், எம்மல இப்படி சந்தேகப்படுறீங்க? இத்தனை நாள உங்களை பத்தி சொல்லாதவ இனிமேல உங்களை பத்தி சொல்லிட போறேன். ஆமா மச்சான், நான் எப்பவுமே எனக்காக பேசுறது இல்ல. எனக்காக பேசுறதெல்லாம் அந்த தெய்வம் தான். ஏய், சொன்னா கேளு. டேய், நீ பாட்டு அவளை ஏன்டா தடுக்கற? போட்டும், போனை தேடட்டும். போ, நீ போய் போனை தேடு. போ. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சுப்ரியா பாவம் அங்க எனக்கா கோயில காத்துட்டு இருப்பா. அவளை எப்படியாவது நான் சமாதானப்படுத்துறேன். ஐயோ, அவ இந்நேரம் என் மேல என்ன கோவத்துல இருக்காளோ தெரியல. அதெல்லாம் கோவப்பட மாட்டாடா. நடந்த விஷயத்தை அவட்ட சொல்லு, அவ நிலைமையை புரிஞ்சுக்குவா. உண்மையை சொன்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அப்படி ஏதாவது அவ கோவமா பேசினா அவ போனை வாங்கி எனக்கு போன் பண்ணு, நான் பேசிக்கிறேன். சரிம்மா, சரி நான் வரேன். பூமிக்கு அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அக்காவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அக்காவை போய் பார்த்துட்டு வரணும். பாவம், யாரோட செல்போனும் தவற விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம மீனா டீச்சரு ரோட்ல எந்த பொருள் கிடைச்சாலும் அது உரியவங்க கிட்ட கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. நாம இந்த போனை மீனா டீச்சர் கிட்ட கொடுத்துருவோம், அவங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இல்லையாரப்பா, நீ தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓ, நீ எங்க போச்சு தெரியலையே. பூமிகாக்கா, சங்கரி, சங்கரி அக்கா வா வா. நான் உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் உன்னை நினைச்சிட்டு தான்க்கா வந்தேன். கீழே பார்த்துட்டு இருந்தியே, என்னாச்சு உனக்கு? அதுவா சங்கரி, என் மச்சான் அந்த ஜெல் போனை எங்கேயோ தொலைச்சிட்டாரு. அதான் அந்த போனை தேடிதான் இங்க வந்தேன். அப்படியா? போனை தொலைச்சிட்டாரா? இந்த போனை பாருங்க.
இதுதான் 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 சங்கரி, இது என் மச்சான் போனுதான். ஆமா, இது உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தனா அந்த ஆட்டோல பார்த்தேன், அந்த ஆட்டோல கிடந்தது. அதான் இதை மீனா டீச்சர் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ வந்துட்டக்கா. நல்ல வேலை சங்கரி, உன் கையில கிடைச்சது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இது கிடைக்க போகுதுன்னு நான் சந்தேகத்தோட தான் வந்தேன். அந்த பிள்ளையார் தான் ஒரு ரூபத்துல வந்து இதை என்கிட்ட கொடுத்துட்டாரு. என் மச்சான் கிட்ட இது கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, உன் மச்சான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆளுதான். ஆமாக்கா, தொலைஞ்சு போன போன் கிடைச்சது. எதையுமே தட்டி கேட்காத பொண்டாட்டி நீ கிடைச்சிருக்க.